கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் கவலைகள் எல்லாம் மனிதர் பார்க்க முடியாது, உறவுகள் பார்க்க முடியாது, உங்களை நெருங்கினவர்கள் பார்க்க முடியாது. உங்கள் கவலைகள் உங்கள் மனதில் வேதனையும் பாரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும். உங்கள் கவலைகள் வாழ்க்கையை ஒடுக்கி கொண்டிருக்கும். உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கும். உங்களுடைய வெற்றியை அது தடுத்து கொண்டிருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய கவலைகள் தடுத்து கொண்டிருக்கும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் ஆசீர்வாதத்தில் வளர்ச்சியில ஒரு முழம் கூட்ட முடியும் என்று சொல். ஆம் தேவ பிள்ளைகள், கவலைப்படாதிருங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அப்படியானால் இந்த கவலைகளை மாற்றக்கூடியவர் யார்? ஆம், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை இயேசு மாற்றி ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.